இந்திர யோகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்திரனுக்கு நிகராக அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை கொடுக்கும். அது எப்படின்னா, லக்கணத்திலிருந்து 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றால் அந்த இந்திர யோகத்தை கொடுக்கும். லக்கணத்திலிருந்து 4ஆம் அதிபதியும் சந்திரனும் இணைந்து ஒரு ராசியில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது இந்திர லோகத்துக்கு உண்டான அமைப்பு யோகத்தை கொடுக்கும். அதாவது இளமையிலேயே திருமணத்தை செய்து வைக்கும். செஞ்சு வச்ச பிறகு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அவருடைய கிரக அமைப்புக்கு ஏற்றாற்போல் திசையும் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், குழந்தை பிறந்த உடனே பயங்கர முன்னேற்றம் இருக்கும். அவங்க எல்லாம் நினச்சிட்டுருப்பாங்க, அந்த குழந்தை பிறந்து தான் அந்த யோகத்தை கொடுக்குது அப்படின்னா. இல்லை, அந்த குழந்தையினுடைய தந்தை அவருடைய ஜாதகத்தில் இந்திர யோகம் இருக்கும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தவுடன் அந்த யோகத்தை சுட்டி காட்டுன்றது தான் இந்திர யோகத்தினுடைய முக்கிய பலன்.